கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 145 9வது வசனம். கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்கிட்ட பாரபட்சம் கிடையாது. என் சொந்தக்காரன், என் ஜாதிக்காரன், என் இனத்துக்காரன், என் மதத்துக்காரன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. மனிதனாய் இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எல்லோர் மேலும் தயவுள்ளவர். இனம், மொழி வேறுபாடெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் இந்த உலகத்துல மாமிசமாய் பிறந்திருக்கிற எல்லா உயிருக்கும் அவர் தேவன். எல்லா உயிரினங்களுக்கும் அவர் தேவன். அதே போல மனிதர்கள் எல்லாருக்கும் அவர் தேவன். அதனால அவருடைய தயவு எல்லாரும் மேலே இருக்கும். இன்னாருக்கு தான் கொடுக்கணும், கூலிக்காரனுக்கு தான் கொடுக்கணும், காணிக்க போடுறவனுக்கு தான் அவருடைய தயவு, அவரிடத்துல மண்டி போட்டுட்டு இருக்கிறவனுக்கு தான் தயவு, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்த எல்லோருக்கும் தயவு பாராட்டுகிற தேவன். அப்புறம் பாருங்க, அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் இரக்கம் உள்ளது. அவர் ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா நம்ம மேல இறக்கப்பட்டுதான் செய்வார். அது யாரா இருந்தாலும் சரி. ஏங்க, நான் இயேசு கிறிஸ்துவை பத்தி எனக்கு தெரியாதுங்க, நான் வேறொரு மார்க்கத்தை சார்ந்தவன் அப்படின்னாலும் அவன் ஒரு நாளைக்கு ஆண்டவரோட சமூகத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு வேண்டுதல் பண்றான். கடவுளே, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது, இப்போ எனக்கு நல்லது செய்யறதுனால உங்களால மட்டும்தான் முடியும், நீங்க எனக்கு நன்மையான காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி வேண்டுதல் செஞ்சானா அவனுக்கு செய்கிற கிரியைகளில அவன் மேலுள்ள இரக்கம் அங்க தெரியுமா? எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் பாத்தீங்களா? யாரையும் புறம்பே தள்ளாத தேவன், யாருக்கும் பாரபட்சம் இல்லாம தன்னுடைய தயவை, தன்னுடைய கிருபையை பாராட்டுகிற தேவன். அதனாலதான் இங்க அழகா சொல்றார், அவர் எல்லோர் மேலும் கிருபை உள்ளவர், அவருடைய கிரியைகளிலெல்லாம் இறக்குற. ஐயோ, என்னுடைய மகன் என்னிடத்துல கேட்டுட்டான், அவன் தெரியாம இவ்வளவு நாள் வேற பக்கம் இருந்துட்டான், தெரியாம ஒரு சில தவறுகளை செஞ்சுட்டான், தெரியாம ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டான், அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் எது நன்மை எது தீமைன்னு தெரியாம இருந்துருச்சு, இப்ப தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுக்கிட்டு என்னிடத்துல கேட்கிறான், அவனுக்கு நான் செய்யணும்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா, பிதாவாகிய தேவனிடத்துல வேண்டுதல் பண்ணி நமக்காக அந்த கிரியைகளை செய்கிற போது நம் மீது இருக்கிற இரக்கம் அதுல நிறைஞ்சிருக்கும். யாரா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கணும், பைபிள் படிக்கிறவங்களா இருக்கணும், சர்ச்சுக்கு போறவங்களா இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்திருக்கிற யாரா இருந்தாலும் தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய நிலைமை என்னங்கிறத புரிஞ்சு தான் செய்த தவறுகளுக்காக வருத்தம் தெரிவிச்சு நம்முடைய ஆண்டவர் இடத்துல கேட்கிறப்போ அவர்கள் மீது அவர் காட்டுகிற கிருபை, அவர்களுக்கு அவர் செய்கிற கிரியை இரக்கம் நிறைந்ததா இருக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்கிற வேத வசனத்தின்படி இரக்கத்தினுடைய நிறைவுல அந்த கிரியைகளை செய்வாராம். அப்புறம் ஏன் நாம கவலைப்படணும்? அன்பானவர்களே, எல்லோருக்கும் பொதுவான தேவன், நமக்கும் அவரே தேவன். நாமும் அவரிடத்திலேயே நம்ம கேட்டு வாங்கிக்குவோம். நமக்கு அவர் செய்கிற கிரியைகளிலும் நம் மீது இருக்கக்கூடிய இரக்கம் முழுமையா இருக்கும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஆண்டவரிடத்துல நம்மை முழுமையா ஒப்படைக்கணும். நாம என்னென்ன தவறுகளை செஞ்சோமோ அதை உண்மையா அவர்கிட்ட அறிவிக்கணும். இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க, இதெல்லாம் செஞ்சதுனால நான் இப்ப பாவத்துல இருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சு, என்னுடைய அக்கிரமத்தை மீறுதலையும் மன்னிச்சு என் மீது இரக்கம் காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறப்போ அவருடைய இரக்கம் எல்லோர் மேலும் எல்லோருக்கும் பொதுவான அந்த இரக்கம் அந்த கிரியைகளிலே நாம தெரிஞ்சுக்கலாம். அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கின்ற காரியம் தடைபட்டுக்கிட்டே போகுது, ரொம்ப ஒரு மன போராட்டத்துல இருக்கிறோம், எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு நல்ல வழி தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஆண்டவரோட சமூகத்துல உண்மையா ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாகவே அவரிடத்துல வேண்டுதல் பண்ணி பாருங்க. நிச்சயமாகவே அவருடைய கிரியையில இரக்கத்தோடு கூட நம் மீது வைத்திருக்கிற அன்போடு கூட என்ன பண்ணுவாரு,
அந்த கிரியைகளை செய்வார். நாம சந்தோஷமா அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. உம்முடைய இரக்கம், கிருபை, அன்பு இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எல்லோர் மேலும் இருக்கிறது ஆண்டவரே. அதுல இனம், மொழி, ஜாதி வேறுபாடெல்லாம் இல்லை சாமி. யாரெல்லாம் உம்மை தேடி வருகிறார்களோ அவர்கள் மீது நீர் இரக்கம் காட்டுகிற தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய கிரியை எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் மீதும் நீர் உம்முடைய கிரியைகளை இரக்கத்தோடு கூட காண்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.